ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோலனா ஆழியார் டேம் போகலான் இருக்குங்க. அதான் உங்களுக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஆழியார் டேம் கிட்ட ரீச் ஆக போகிறோம். பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ நல்லா இருக்குது. போகிற வழியெல்லாம் பச்சை பசேன்ட்டு 2 சைடும் மரங்களோட அப்படியே இயற்கையாக குளிர் காற்று அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஆனால் 12 மணி ஆயிடுச்சு கிளம்பி போக. 2 வீலர்லேயே தான் போயிட்டுருக்கோம். ரீச் ஆகிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு 10 ரூபா டிக்கெட்டு, 2 பேருக்கு 20 ரூபாங்க. குழந்தைங்களுக்கு என்னன்னு தெரியல, நான் கேட்கல. உள்ளே போனால் பூங்கா தாங்க, ஃபுல்லாக பூங்கா. குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு நிறைய விளையாடுறதெல்லாம் இருக்குங்க. சுற்றிட்டு வரலாம், ஆனால் ரொம்ப பொறுமை வேணும். கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த ஆழியார் டேம்லேருந்து இந்த தண்ணி இப்படி கொஞ்சமாக வடிகட்டி அந்த படியில் நின்று எல்லோரும் விளையாடுறாங்க, குளிக்கிறாங்க. அந்த மாதிரி விட்டுருக்காங்க. ஒரு பாத்தி மாதிரி கட்டி சைடில் தண்ணி போகிற மாதிரி. அது எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை அந்த செடிக்கு பாசனத்துக்காக எதுக்குன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் இறங்கி நின்று அதில் குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மேலே டேம் பார்க்கலான்ட்டு மேலே ஏறுறோங்க. ஒரு 30-40 படி இருக்கும். மலை மாதிரி இருக்குது. ஏறுனா ஒரே ஆச்சரியங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி வந்து மழை இல்லாதால என்னமோ தெரியல, டேமில் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே கண்ணு கெட்டிய தூரம் வரையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த மேலேயே ஏற முடியலைங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. ரொம்ப உடம்புக்கு எனக்கு முடிய மாட்டேங்குது. எல்லாருமே ஏறுறாங்க, பெரியவங்க கூட ஏறுறாங்க, ஆசை ஆசையாக வந்து பார்க்குறாங்க. நமக்கு தான் கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் அப்படியே மேலே ஏறி போய் உக்காந்தாச்சுங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் பெரிய அணைங்க. தண்ணி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. மழை இல்லாத அலையா என்னன்னு தெரியல. சுற்றி மலைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சுற்றி மலை பாருங்கள். தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மக்கள் அங்கேயும் பாருங்கள், குப்பையும் அது இதுவும் போட்டு வச்சுருக்காங்க, டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அப்போ கூட ஜனங்க கேட்க மாட்டேன்றாங்க. சுற்றி பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. ஆழியார் டேம் ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா குழந்தைங்க விளையாடலாம், பொழுதுபோக்கலாம். பார்க்குங்க நிறைய இருக்குது. பார்க்கு பெரிய பார்க்காக இருக்குது. சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கலாம். உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா சுற்றி சுற்றி வரலாம். ஆனால் உள்ளெல்லாம் ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது போல் இருக்குங்க. வெளியே பார்த்திங்கன்னா அது இதுன்னு விற்கிறாங்க. மாங்காய், வாட்டர் மெலன் அது இதுன்ட்டு விற்கிறாங்க. உள்ளே ஒன்றும் கிடையாது. நாம் தான் தண்ணி எல்லாம் கொண்டு போய்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்தால் குழந்தைங்க விளையாடுற நிறைய விளையாட்டு இது இருக்குங்க. காசு கொடுத்து நான் என்னன்னு தெரியல, நான் கேட்கல, போய் பார்க்கல. சூப்பரான ஆழியார் டேமுங்க. அது இல்லாமல் ஆழியார்னாவே வாழ்க வளமுடன் அவரோட வேதாந்த மகரிஷியோட ஆசிரமம் இருக்குது. நாங்கள் அங்கே போகலைங்க, இதுவரையும் போயிட்டு அப்படியே வந்தாச்சு. இதை சுற்றி பார்க்கவே சரியாக போயிடுச்சு. வெயிலாக வர கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய இடம்தாங்க. அதுக்கு மேலே போனோம்னா வால்பாறை 6 கிலோமீட்டருக்கு போனோம்னா மங்கி ஃபால்ஸ் இருக்குது. போகிறவங்க அப்படியே பிளான் பண்ணிவிட்டு போனால் அதையும் பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு வந்து வாளையார் வந்து போகிறதுக்கு வால்பாறை போகிறதுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. போகிறவங்க வால்பாறை போகிறவங்க இது ஆழியார் போய்க்கலாம். அவ்வளோதாங்க, திரும்பியாச்சு. போனோமா பார்த்தோமா திரும்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.